வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஒரு வருடம் பூர்த்தி. ஆட்சியை கவிழ்க்க ஒன்று திரளுமாறு அழைப்பு விடுத்துள்ள ரணில். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில். கட்சிகளை ஒன்றிணைக்காமல் தம்மை அழைக்க வேண்டாம் என சாமரசம்பத் கருத்து. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சம்பள அதிகரிப்பு உறுதி என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். விமான நிலையத்தில் முறியடிக்கப்பட்டுள்ள பல மில்லியன் பெறுமதி போதைப்பொருள் கடத்தல். விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறை. அமெரிக்காவின் விசா கட்டண உயர்வு இந்தியாவுக்கு நன்மை என்கிறார் மோடியின் ஆலோசனை குழு தலைவர். பலஸ்தீனம் தொடர்பில் பிரித்தானியாவின் முக்கிய அறிவிப்பு என்று இந்தியாவின் அங்கீகார அறிவிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் நகர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. இலங்கையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 5.634 மில்லியன் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பின்னர் அனுரகுமார் திசாநாயக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்றார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து நாட்டில் நேரடி வெளிநாட்டு முதலீடு $1 பில்லியன் அமெரிக்க கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஆண்டில் $1.048 பில்லியன் அமெரிக்க வெளிநாட்டு நேரடி முதலீடை பெறப்பட்டதாக இலங்கை முதலீடு சபை தெரிவித்துள்ளது. இந்த முதலீடுகளில் 65%க்கும் அதிகமானவை முன்னணி உலகளாவிய முதலீட்டாளர்களால் செய்யப்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மாத்திரம் $780 மில்லியன் அமெரிக்க முதலீடுகளை இலங்கை ஈர்த்துள்ளதாகவும் இவ்வருடத்திற்கான $1 பில்லியன் இலக்கை அடைய முடியும் என நம்புவதாகவும் இலங்கை முதலீடு சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பேருந்து நிலையங்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனவும் அவரை தவிர யாராலும் ஒன்றிணைக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே பலம் இருப்பதாக அனைவரும் தெரிவித்த கருத்துக்களையும் சாமரசம்பத் தசநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் தேசிய மக்கள் சக்தியில் ரஞ்சன் ஜெயலால் 89ஆம் ஆண்டு காலத்தை ஞாபகப்படுத்தி சண்டித்தனம் காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணையாமல் எங்களை அழைக்க வேண்டாம் எனவும் நாங்கள் வரமாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அரசாங்கத்துடன் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் வேலையை தாங்கள் செய்து கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்த வேளை சிறைச்சாலைக்கு வெளியில் நள்ளிரவு முதல் காலை வரை தான் நின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் மதிக்கும் ஒரு தலைவர் என்றும் அவருக்கு மதிப்பளிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டு நிதி பிரச்சினை காரணமல்ல என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது, திறந்த வெளியில் கிடைக்காது, சந்தையிலும் கிடைக்காது, மருந்தகங்களில் கிடைக்காது. இதுபோன்ற பல சிக்கல்கள் உள்ளன. மருந்து பதிவின் போது வரம்பெற்ற விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை. தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள். டெண்டர் செய்யும் பொறுப்பை அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திடம் வழங்கியுள்ளோம். சுமார் 80% தொடக்கம் 85% பணி அதில் நிறைவு பெற்றுள்ளது. நாம் ஏற்கனவே கொள்வனவு செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ளது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 5வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்திற்கு வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று நேற்றைய தினம் வருகை தந்து
தமது ஆதரவினை தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கு நாளாந்தம் மன்னார் மாவட்டம் உள்ளடங்களாக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கிராம மக்கள், பொது மற்றும் சிவில் அமைப்புகள் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையிலே நேற்றைய தினம் மாலை வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரின் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ள வழங்கப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு 9000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்க காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் சமீபத்தில் 071 859 88 88 என்ற வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் கழிப்பறையில் இருந்து பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. துப்புரவு பணியாளரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள ஆண்கள் கழிப்பறையிலிருந்து 18 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹஷீஷ் போதைப் பொருட்களை நேற்றைய தினம் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. கழிவறைக்குள் சந்தேகத்திற்கிடமான பல பொதிகளை துப்புரவு பணியாளர் ஒருவர் கவனித்து விமான நிலைய சுங்க போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த போது அதிகாரிகளால் குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 422 கிராம் குஷ் கஞ்சா மற்றும் 1 கிலோ 262 கிராம் ஹசீஸ் ஆகியவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் குறித்த போதைப் பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 78 கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடந்த 2 வாரங்களில் கடற்பகுதியில் நடத்திய சோதனையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்றொழிலாளர்களுடன் 35 படகுகளையும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதியிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைதாகியுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 1960 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 1843 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளன. இது தவிர இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 3708 பாரதூரமான விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் H-1B விசாவிற்கான கட்டண உயர்வு இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனிமேல் H-1B விசா பெற ஆண்டுதோறும் $1,00,000 செலுத்த வேண்டும் என்ற ட்ரம்பின் உத்தரவு அனைத்து நாட்டவர்களுக்கும் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. 2024ஆம் ஆண்டு H-1B விண்ணப்பதாரர்களில் 71% பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆதலால் இந்நடவடிக்கை அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பெறுவதில் இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நடவடிக்கை குறித்து மகேந்திர தேவ் நேர்மையான கருத்தை தெரிவித்துள்ளார். குறித்த கட்டண உயர்வு திறமையான இந்திய நிபுணர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுத்து அவர்கள் தங்கள் நாட்டிலேயே பணிபுரியவும் தொழில் தொடங்கவும் ஊக்குவிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் குரேகான் போன்ற இந்திய நகரங்களில் புதிய செயலிகள் மற்றும் நிறுவனங்கள் பெருகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் அறிவிப்பை பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இன்று பிற்பகல் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐநா பொது சபை அரங்கில் அடுத்த வாரம் சுதந்திர பலஸ்தீன தேசத்துக்குரிய அங்கீகார அறிவிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் இன்று பிரித்தானிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்தத்தை செய்வது மற்றும் 2 தேசங்களுக்குரிய தீர்வை வழங்கும் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்துக்கு உறுதியளிப்பது ஆகிய நகர்வுகளை செய்யாமல் விட்டால் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் அறிவிப்பு ஒன்றை பிரித்தானியா வெளியிடும் என பிரதமர் கேர் ஸ்டார்மர் கடந்த ஜூலை மாதம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் காசாவுக்குரிய போர் நிறுத்தத்தையும் 2 தேசங்களுக்குரிய தீர்வை வழங்கும் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்துக்கும் இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்ததால் இந்த அறிவிப்பு இன்று பிற்பகல் வெளியாக உள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று 1 வருடம் பூர்த்தி. ஆட்சியை கவிழ்க்க ஒன்று திரளுமாறு அழைப்பு விடுத்துள்ள ரணில். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில். கட்சிகளை ஒன்றிணைக்காமல் தம்மை அழைக்க வேண்டாம் என சாமர சம்பத் கருத்து. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. சம்பள அதிகரிப்பு உறுதி என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். விமான நிலையத்தில் முறியடிக்கப்பட்டுள்ள பல மில்லியன் பெறுமதி போதைப்பொருள் கடத்தல். விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறை. அமெரிக்காவின் விசா கட்டண உயர்வு இந்தியாவுக்கு நன்மை என்கிறார் மோடியின் ஆலோசனை குழு தலைவர். பலஸ்தீனம் தொடர்பில் பிரித்தானியாவின் முக்கிய அறிவிப்பு என்று இந்தியாவின் அங்கீகார அறிவிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.